குட் ஈவினிங். நாளைக்கு கோகுலாஷ்டமி. நிறைய பேர் மாக்கோலம் போடுவேன். நாங்களும் மாக்கோலம் தான் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறவாளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சில சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் சொல்லித்தரலான்னு இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம போடுற தரை ட்ரையாக இருக்கணும். தொடச்சிட்டு காஞ்சதுக்கப்புறமா மாக்கோலம் போடணும். இங்கே நான் ஆவணியா விட்டத்துக்கு கரைச்ச மாவே இருந்தது. ஸோ அதையே நான் இப்போ திரும்ப யூஸ் பண்ணுறேன். அரிசி ஊற வச்சு அரைச்சி மாவாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைல்யூட்டடாக ஆகிடுதுனாக்கா அரிசி மாவு போட்டு திக்கன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்குலராக ஒரு டிசைன் போடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு பெரிய தட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்துட்டா 2 இது போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இன்றைக்கி நான் காட்டன் கிளாத் இல்லாமல் ஸ்பாஞ்ச் எடுத்துட்டுருக்கேன். நம்ம ஆர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு. ஸோ இது ஈஸியாக நமக்கு கையில் பிழிஞ்சு விரல் வழியாக இழுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சர்க்குலராக நமக்கு ஷேப் வராதுன்னு ஃபீல் பண்ணுறவா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அதை எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்மஜ்ஜாக எடுத்து அதை ஒரு காட்டன் கிளாத்தில் வைப் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் போடுறதுக்கு முன்னாடி அதை திக்னஸை குறைக்கிறதுக்கு கொஞ்சமாக அந்த சுற்றி இருக்கிறத தொடச்சிட்டு காட்டன் துணியில் தொடச்சிட்டு அப்புறம் செகண்ட் லேயர் ஆஃப் இது வரையலாம். இந்த மாதிரி 4 சைடு மார்க் பண்ணிட்டா நமக்கு சிமெட்ரிக்கலாக டிசைன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நடுவில் எங்கேயாவது லைட்டாக ட்ராப் எங்கேயாவது சிந்தி எடுத்துன்னா அது நீங்கள் கையோட ஒரு சின்ன காட்டன் கிளாத்தில் துடைக்கிறது பெட்டர். சப்போஸ் அது துடைக்க முடியாத லொக்கேஷனில் இருந்ததுன்னா அதே ஒரு டிசைனாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பாதம் வரைஞ்சிருக்கிற அந்த இன்னர் சர்க்கிள் சைடில் அவுட்லைன் கிட்டலாம் கொஞ்சம் ஸ்மஜாக இருக்குது. அதனால் இப்போது அதே பேட்டர்னில் இருக்கணும்னு இப்போ வெளியில் இருக்கிறதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் டிசைனை மேட்ச் பண்ணுறதுக்காக. எங்கேயாவது இந்த மாதிரி ஸ்மஜ்ஜாக எடுத்துனா அதை பற்றி பயப்பட வேண்டாம். டக்குன்னு அதை வேறு மாதிரி நம்ம யோசித்து டிசைன் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நடுவில் ஸ்மஜ்ஜான போர்ஷனை காவி கலர் கொடுத்து மறைச்சாச்சு. எப்போவுமே கோலம் ப்ராசஸை விட கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் முக்கியம். ஸோ சின்ன சின்ன பிரச்சனை நடுவில் வந்தாலும் அதை ஈஸியாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேக்ஸை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு கிட்ட கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிடுது. ஸோ அதையும் நம்ம காவி கலரை வச்சு மறைக்கிறோம். ஃபைனலி இதான் நம்மளோட சிம்பிள் மாக்கோலம். கிருஷ்ணர் பாதம் வேறு மாதிரி சிம்பிளாகவும் போடலாம். அது என்னோடய லாஸ்ட் இயர் வீடியோ ஒன்று இருக்குது, அதில் டேக் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஹாப்பி கோகுலாஷ்டமி.